மாணவர்களே, நாம் ஒரு நாளில் 3 வேளைகள் உணவு உண்கிறோம். நாம் ஒரு நாளில் 3 வேளைகள் உணவு உண்கின்றோம். காலை உணவு, பகல் உணவு, இரவு உணவு. காலை உணவு, பகல் உணவு, இரவு உணவு. காலை உணவு எடுத்து பார்த்தால் மாணவர்களே, அது பான், இடியப்பம், பிட்டு, தோசை, ரொட்டி அல்லது கடலை, கிழங்குகள், பயறு வகை இவ்வாறு அடங்கும். பகல் உணவு நாம் சோற்றுடன் ஒரு வகையான மாமிசம் சேர்த்து மரக்கறி வகை, பருப்பு, கிழங்கு வகை, கீரையும் உள்ளடக்கியவாறு எமது பகல் உணவு காணப்படும். இரவு உணவும் இடியப்பம், பிட்டு, பான் அல்லது சோறு போன்ற உணவுகளும் இரவு உணவில் அடங்கும். மாணவர்களே, நாம் விரும்பும் உணவுகளை மாத்திரம் உண்பதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதாவது நாம் விரும்புகின்ற உணவுகளை மாத்திரம் உண்பதால், அதாவது நாம் சொல்லும் ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்லி அந்த உணவுகளை மாத்திரம் உண்பதால் ஸ்வீட்ஸா இருக்கலும் என்ன எங்களுக்கு பிரச்சனைகள் வரும். முதலாவதாக எமது உடல் சோர்வடையலாம். ஆக்டிவ் இல்லைன்னு சொல்லுவோம். எமது உடலுக்கு நோய்க்கு உள்ளாகலாம். நாம் நோயாளியாக மாறலாம். ஆரோக்கியம் குறையலாம். எமது பற்கள் சிதைவடையலாம். உடல் மெலிவடையலாம் அல்லது உடல் பருமன் அதிகரிக்கலாம். மாணவர்களே, எனவே நாம் சத்துள்ள உணவை, அதாவது உரியவாறு சத்தான உணவுகளை உண்பதால் எமக்கு கிடைக்கும் பயன்களை பார்ப்போம். எமது உடல் நோய்களிலிருந்து பாதுகாக்கப்படும். எமது உடலானது கொடிய நோய்களிலிருந்து பாதுகாக்கப்படும். உடலுக்கு போதுமான அளவு சக்தி கிடைக்கும். உடல் வளர்ச்சி அடைவதற்கும் நோயை எதிர்ப்பதற்கும் போதுமான அளவு சக்தி கிடைக்கும். உடல் வளர்ச்சி அடையும். நாம் சுறுசுறுப்பாக இருப்போம். அதே போல் மாணவர்களே, நாம் இங்கு சில உணவுகளை பார்ப்போம். இந்த உணவுப் பொருட்களை, இந்த உணவு வகைகளை பார்த்துவிட்டு நாம் கீழே கேட்கின்ற வினாவுக்கு ஒரு கோப்பியில் உங்கள் பெற்றோரின் உதவியுடன் விடையளியுங்கள். விடை எழுதி பாருங்கள். இறைச்சி, மீன், மாசி, அதுவும் மீனிலிருந்து கிடைக்கின்ற ஒன்றுதான் மாசி. கோழி இறைச்சி, கருவாடு, கிழங்கு, பான், பிட்டு, சோறு, தயிர், கீரை, முட்டை, வெண்ணெய், பால், காய்கறிகள், பழங்கள், தானியங்கள். ஓகே மாணவர்களே, நாம் மேலே கூறிய அந்த உணவுப் பொருட்களை, மேலுள்ள உணவுகளை வகைப்படுத்துக. அதாவது நாம் பார்த்த உணவுகளில் தாவரங்களிலிருந்து கிடைக்கும் உணவுகளை ஒரு பட்டியலிலும், விலங்குகளிலிருந்து கிடைக்கும் உணவுகளை இன்னொரு பட்டியலிலும் நீங்கள் உள்ளடக்கலாம். அதாவது உணவுகளை மேலும் ஒரு முறை நன்கு பார்த்துவிட்டு எமக்கு தாவரங்களிலிருந்து கிடைக்கும்